ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் நிஷா அகாடமி. நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. 12th சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய பசங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கீங்களா, 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க, 3 சப்ஜெக்ட்டு, 4 சப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா, வேறு ஆப்ஷன் இருக்கா, உடனே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, ஆமாம், ஒரு ஆப்ஷன் இருக்குமா. நீங்கள் வந்து டேரெக்டாக என்ஐவிஎஸ் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த என்ஐவிஎஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்கன்னா, உங்கள் பாஸ் ஆன 4 சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் நாங்கள் வந்து டிஓசி பண்ணுவோம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மார்க் அப்படியே வந்து என்ஐவிஎஸ் போர்டுக்கு அப்படியே மாறிடும். ஓகேங்களா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் மார்க் ஷீட்டு உங்களுக்கு என்ஐவிஎஸ் போர்டிலேருந்து வர மார்க் ஷீட் தான் வரும். உங்களுக்கு சிபிஎஸ்சின்னு போட்டு தனியாக வராது, என்ஐவிஎஸ்ன்னு தனியாக ஒரு மார்க் ஷீட் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் 5 சப்ஜெக்ட்டுக்கான மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதோட மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, என்ஐவிஎஸ் வந்து வேலையிடான போடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம்மா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு போர்டு தான். இதை வச்சு நீங்கள் எந்த காலேஜ்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம். சில காலேஜில் வந்து ஈக்குவலன்ட் கேட்பாங்க, அதை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஈக்குவலன்ட் உங்களுக்கு கிடச்சிரும் 15 டேஸில். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் எழுதிட்டு இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்க, 2 அட்டம்ஸ்லாம் கொடுத்து ஃபெயில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் என்னால் காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்ஐவிஎஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாமா. உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. நீங்கள் எந்த டேட்லாம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்தில் மொத்தம் நீங்கள் அட்மிஷன் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் வந்து செப்டம்பரில் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டு ஜூலை அந்த அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிலே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, முன்கூட்டியே வந்து அட்மிஷன்ஸ் வந்து போட்டு வந்துடுறீங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து காலேஜில் போட்டு வரீங்க, ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன் முன்கூட்டியே வந்து எல்லா காலேஜ்லேயும் வந்து போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து உடனே வந்து இந்த வருஷத்துலேயே காலேஜ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ஐவிஎஸ் வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், என்ஐவிஎஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கான கோச்சிங் நம்ம வந்து 15 டேஸ்லேயே வந்து என்னென்ன லெசன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு கொடுத்துறோம். ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு வந்து மொத்தமே 4 சென்டர் தான். சரிங்களா. ஒன்று வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் நாகர்கோவில். இந்த 4 சென்டர்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த 4 சென்டர்லாம் மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். உங்கள் நியர்பையில் எங்கேயுமே எழுத முடியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க. அது ஜூன் மாதத்தில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் ரிசல்ட் வரும். நீங்கள் அட்மிஷன் போகிறதா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. எங்கள் அகாடமி பார்த்தீங்கன்னா விஜய் நிஷா அகாடமி. சரிங்களா. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் உங்களுடைய நேம் வரும். ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதாக இருந்தாலும் சீக்கிரம் எனக்கு வந்து அட்மிஷன் போட ட்ரை பண்ணுமா. உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ வெள்ளிக்கிழமைலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 2ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா சிலபஸும் நம்ம சைட்லேருந்து முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா. தைரியமாக போடலாமா, நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க. சரிங்களா. தேங்க்யூம்மா.